நடுநிலையாக இருந்து செய்தியை வெளியிடுவதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. நீங்க எப்ப பார்த்தாலும் என்னங்க கதிரவன் சட்டமன்ற ஊழல் முறைகேடு நடக்கிறதா இல்லையா என்று பார்த்து பார்த்து செய்தி வெளியிட வேண்டியதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. அப்படித்தான் நாம செய்தி வெளியிடுகிறோம், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இப்ப கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் 2 கொடுத்தார். இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக எடுத்து அந்த பணத்தை கொடுக்கல. பணம் கொடுக்கும் சாதி என்றோ சொல்ல அருகதே கிடையாது. நேருக்கு நேராக வந்து ஏன் என்னை செய்தி போட்டு விவிஐபியா இருக்கீங்க, உங்களுடைய போனு குறைஞ்ச வச்சு ஒரு 10 பேரோட சொல்றாரா? அவர் வீட்டுக்கு போனாவே ஆட்டோமேட்டிக் அறுசுவை உணவு, காப்பி, டீ, காப்பி அப்படின்னு போடலாம். அதை விட்டுவிட்டு அறுசுவை உணவு வழங்குகிறார். அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல பதவிகளை பெறணும். மாற்ற இருக்கக்கூடிய மக்களே, அனைத்து தமிழ் குடி சாதியை சேர்ந்த மக்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 3 ஏக்கர் பலப்பளவில் வந்து நான் வந்து மனு வாங்குவேன். அந்த மனுவை அரசாங்க அதிகாரிகளுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். வெங்கங்குடியில் குண்டு மூலியமா என்னுடைய நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட். நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த குறைகளை கேட்டறிந்து நான் நிவர்த்தனை செய்கிறேன், உங்கள் பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முடிச்சு வைக்கிறேன்னு வரக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வந்து ஒரு சுவரொட்டி வரும், துண்டு சீட்டு வரும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய கோரிக்கைகளை உங்கள் ஊராட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஊராட்சியில் இருந்தாலும் சரி, நகராட்சியில் இருந்தாலும் சரி, பேரூராட்சியில் இருந்தாலும் சரி, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன். நீங்கள் கோரிக்கை மனு வாங்க வருகிறேன், இந்த தேதியில் இந்த இடத்துல நான் கோரிக்கை மனு வாங்க வருகிறேன் அப்படின்னு தான் துண்டு சீட்டு வரும். ஆனால் மக்களுடன் மண்ணச்சநல்லூர் கதிரவன் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு துண்டு சீட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, நாள்தோறும் மாலை 5 மணி முதல் நமது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து தங்களின் நிறை குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு அறுசுவை உணவு விருந்து வழங்க இருப்பதால் அனைவரும் குடும்பத்துடன் வருகிறது உணவு உண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்களை சந்தித்து நிறை குறைகளை கேட்டறிந்து அந்த மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு இதில் குறிப்பிடல. அறுசுவை உணவு வழங்கவிருப்பதால் அப்படிங்கிறார். ஐயா மதிப்பிற்குரிய கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களை பற்றி நான் பல செய்திகளை நான் வெளியிட்டிருக்கிறேன், விமர்சனமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பூனாச்சி பரமேஸ்வரி செய்யாத விஷயங்களை நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம். 2 விதமாக. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் என்பவன் தராசு போல நடுநிலையாக இருந்து செய்தியை வெளியிடுவதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னங்க கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக செய்தி போடுறீங்க? கிடையவே கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி நல்லது செய்கிறாரா இல்லையா, தவறு நடக்கிறதா, குற்றம் நடக்கிறதா, ஊழல் முறைகேடு நடக்கிறதா இல்லையா என்று பார்த்து பார்த்து செய்தி வெளியிட வேண்டியதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. அப்படித்தான் நாம செய்தி வெளியிடுகிறோம் ஒழிய மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்ப கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் 2021 ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஆம், கொடுத்தார். கல்லூரி மாணவர்களை வைத்து கணக்கு எடுத்து தானே இவர் கொடுத்தார். இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று கணக்கு எடுத்து அந்த பணத்தை கொடுக்கல. பணம் கொடுக்கும்போது கட்சிக்காரவங்க போனாங்க, கட்சிக்காரவங்க நாளைக்கு சர்க்கிள் பண்ணிடுவாங்கன்ட்டு கட்சிக்காரவங்களை கூட்டிட்டு போனாங்க. சரி, அப்படி வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இந்த மண்ணச்சநல்லூர் பேரூராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தம் எடுக்கக்கூடிய இடத்துல முட்டுச்சந்துல போய் முட்டிக்கிட்டு நிற்கிறது மாதிரி இருக்கு. ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, நீங்க திருவரங்க சட்டமன்ற தொகுதிக்குள்ள போங்க. திருவரங்க சட்டமன்ற தொகுதியில் திருவரங்கத்தில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வந்துட்டாரு பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு பேருந்து நிலையம், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வர முடியாதா? 10-12 ஏக்கர் இடம் இருந்தால் போதுமே. அந்த இடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போலி பட்டா மாறுதல்கள் செய்து மோசடி செய்திருக்கிறார்கள். இவர்கள் பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யக்கூடிய மோசடி பேர்வழிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம போடுறோம். வெட்டிடுவேன், குத்திடுவேன், லாரியை விட்டு ஏற்றிடுவேன், நெஞ்சுக்கு நேராக மோதக்கூடிய தைரியம் இல்லாதவர்கள் நான் முக்குளத்தூர் என்றோ முத்திரையர் என்றோ தமிழ் குடி சாதி என்றோ சொல்ல அருகதே கிடையாது. நேருக்கு நேராக வந்து ஏன் என்னை செய்தி போட்ட, நேருக்கு நேராக கேளுங்க. துணிச்சல் இருந்தா, எனக்கு துணிச்சல் இருக்கு, நான் செய்தி போடுறேன். அந்த செய்தியில் உண்மை இருக்கு, பொய் இருக்கு, இல்லை நேரில் வந்து பேசுங்க. லாரியை விட்டு ஏற்றிடுவேன் அப்படியெல்லாம் விமர்சனம் என்று செய்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய வெற்றிக்கு ஆபத்தை உண்டாக்கும். பணம் ஒன்றே ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் என்பது சாத்தியமில்லை. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை என்கிறத நம்ம 2 விதமாக சொல்லிட்டோம். நீங்கள் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே
இது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கோரிக்கை இருக்குன்னு உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய லெவலில் நீங்கள் இல்லை. பெரும் விவிஐபியாக இருக்கீங்க. உங்களுடைய ஃபோனு குறைஞ்ச வச்சு ஒரு 10 பேரோட ஃபோனை தான் நீங்கள் எடுப்பீங்க. யார் ஃபோன் பண்ணால் மற்ற பொதுமக்கள் ஃபோன் பண்ணி எடுத்து அது மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. இப்போ நீங்கள் புதுசாக போட்டால் இல்லை, முன்னாடி நடந்துச்சானா கிடையாது. இப்போ கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசி எண் வந்து வேறு யார்ட்டையும் நான் வாங்க முடியாமல்ல, அலுவலகத்தில் சென்று மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அலுவலகத்துக்கு சென்று கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசி எண் கொடுங்கள் என்று சொன்னேன். எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட கொண்டாந்து மனு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். எம்எல்ஏ நம்பர்லாம் கொடுக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் திருவரங்க சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசி எண் போய் நீங்கள் அங்கே உள்ளவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க. அமைச்சர் KN நேருவோட நம்பர் கேட்டால் கொடுப்பாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கைபேசி எண் வேணுங்க கொடுங்கன்னா கொடுப்பாங்க, நானே கொடுப்பேன். ஆனால் அந்த அலுவலகத்தில் போய் சென்று கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசி எண் கேட்டால் தரமாட்டாங்க. அப்போ திருச்சி மாவட்டத்தில் சார்பாலா தொண்டைமான் அது மாதிரி தான் ஒரு ஹெட்வைட்டாக அந்த மன்னர் பரம்பரைங்கிறது மாதிரி இருந்ததுனால தான் அவங்களால பெரிய அளவுக்கு அந்த மேயராக இருந்த காலகட்டத்தோடு சரி அடுத்தடுத்து அவங்க மக்கள் பிரதிநிதி ஆக முடியலை. விஷயத்தை நான் எங்கே நேராக சுற்றி வர்றேன் பாருங்கள். அதுபோல தான் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒயிட் காலர் போல். இன்றைக்கி வந்து நீங்கள் துண்டுச்சீட்டு அடித்து நீங்கள் வந்து அறுசுவை உணவு விருந்து வழங்க இருப்பதால் அனைவரும் குடும்பத்துடன் வருகை தந்து உணவு உண்ணுமாறு. ஐயா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு சோறு போடுங்க, பசியும் பட்டினியுமா இருக்குமான்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்களா? சோறு போட்டால் 4 பேர் அந்த இடத்துல பசிக்குன்னு இருக்கிறவங்க வந்து சாப்பிட தான் செய்வாங்க. அதை நான் குறைவாக சொல்லவில்லை. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சோறு போடுறாங்க, போய் சாப்பிட்றாங்க, அது குறைவாக சொல்லவில்லை. நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே ஜெயிக்கிறீங்க. முத்திரையர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. முத்திரையர்கள் ஆப்படித்துட்டு வலுவாக ஒரு ஆப்படிச்சு விட்டு உங்கள்கிட்ட அதிமுகவை சார்ந்தவர்கள் 10 லட்சம் 20 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கதிரவன் அவர்களை வெற்றி பெற்றார்கள். நீ அதிமுக சார்பாக சீட்டு கேட்டீங்க, கிடைக்காது, அதனால அதிமுகவில் போய் சீட்டு கேட்டு திமுகவில் சீட்டு கேட்டு வந்துட்டீங்க. அடுத்த முறை 2026 கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் 2026 வெற்றி பெறுவது நேருக்கே பிடிக்காது. ஏன்னா 4 முறை வெற்றி பெற்ற நாயகனாக சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றார் அல்லவா, அவர் 5வது முறையாக ஜெயிப்பது KN நேருக்கு பிடிக்காது. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் 2026 வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. ஏன்னா அங்கே அதிமுகவை சார்ந்த கதிரவன் என்பவர் வருகிறார், அதிமுகவை சேர்ந்தவர் சந்திரமோகன் என்பவர் வருகிறார். பெரம்பலூர் MP தொகுதியில் போட்டியிட்டவர். போன தடவை 2024 தோல்வி பெற்றவர். அப்பவும் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த சந்திரமோகனுக்கு முதுகலை குத்தினார்கள். அடுத்த முறை முதுகலை குத்துவார்களா? விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளார்கள். பெரும்பிடுகு முத்திரையர் சங்கம், நாங்கள் பெருமளவில் தமிழ்நாடு முழுவதுமாக வாழ்கிற முத்திரையர்கள் என்று வீரம் பேசுகிற நீங்கள் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு முத்திரையரை வெற்றி பெற வைப்பதில் தான் உங்களுடைய வீரம் இருக்கிறது. திருவரங்கத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்க. அடுத்த முறை அவர் ஜெயிக்கிறதுங்கிறது அவருடைய செயல்பாடு தான் அவரை ஜெயிக்க வைக்கும். செயல்படுறாரு, நிச்சயம் வெற்றி பெறுவார், மாற்றுக்கிறதே இல்லை. அவர் இது மாதிரி உணவு உண்ண வாருங்கள், அறுசுவை உணவு உண்ண வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரா? அவர் வீட்டுக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்காக அறுசுவை உணவு, காப்பி, டீ, காப்பி வேணுங்கிறது கிடைக்கும். ஆனால் அது வெளிப்படைத்தன்மையாக மொரார்ஜி தேசாயா யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்காரரு, மனிதன் தன்னுடைய மூத்திரத்தை குடிக்கலாம், நான் குடித்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது வெளிப்படைத்தன்மையை சொல்லக்கூடாது. அதில் வந்து கிருமி நாசியை ஒழிக்கலாம்னா அது எது அந்தரமாக இருக்கணுமோ, எது ரகசியமாக இருக்கணும் அப்படி மனு கொடுக்க வர்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சோறு இருந்துச்சுன்னா சாப்பிட போகிறாங்க. அது அறுசுவை உணவு என்று நீங்கள் சொல்லுவது, மக்கள் அறுசுவை உணவுக்காக அலைகிறார்கள் என்றல்ல அர்த்தம். அது எப்படி நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்குள்ளே வர்றாரு, நிறைய குறைகளை கேட்டறிந்து உங்கள் குறைகளை நிவர்த்தனை செய்யப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தெருவிளக்கு இல்லையா, தார்சாலை இல்லையா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கேட்டறிந்து குறைகளை நிவர்த்தனை செய்வார் அப்படின்னு கூப்பிடலாம். அதை விட்டுவிட்டு அறுசுவை உணவு வழங்குகிறார், உணவு உண்ண வாருங்கள் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மக்களை நீங்கள் சீப்பாக நினைக்கிறீங்க? கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த ஐடியாவை யாரு கொடுத்ததுன்னு தெரியல. இந்த துண்டுச்சீட்டு என் கையிலேயே தான் வச்சிருக்கேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து துண்டுச்சீட்டு அடிக்க சொல்லி யாரு கற்றுக் கொடுத்தது? உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தவங்க தவறானவர்கள். சோறு போடலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு போடலாம், அலுவலகத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம்.
ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நீங்கள் 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தாண்டி நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சோறு போடுறீங்க, உணவு உண்ண வாருங்கள், அறுசுவை ஒன்றும் இல்லைங்க. அதாவது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் வெங்கங்குடிக்கு வருகிறார். உங்கள் ஊரில் திருவிளக்கு இல்லை. அதே போல் வெங்கங்குடியில் ஒரு சிமெண்ட் சாலை, கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை, 10 லட்ச ரூபா சிமெண்ட் மதிப்பில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது. பல முறை நான் மனு கொடுத்துருக்கேன் இந்த பிடிஓவுக்கு. எந்த நடவடிக்கையாவது எடுத்தாரா? மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்கேன், எந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு எடுத்திருக்கேன், எந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? யாராவது ஒரு அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன்ட்ட கொண்டு போய், ஐயா இது மாதிரி மனு வந்திருக்கு, வெங்காயங்குடியில் ரோடு சரியில்லை, உங்கள் நிதியில் 10 லட்ச ரூபா நிதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாக ரொம்ப மோசமாக இருக்குது, அதை சிமெண்ட் சாலையை சரி பண்ணணும்னா அவரே கூட ஒரு 50 மூட்டை சிமெண்ட் அமைச்சு விட்டு ரோடை சரி பண்ண சொல்லிடுவார். அவர் கை காசு போட்டு பல மனு போடுறேன். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே கதிரவனுக்கு தெரிவிப்பதில்லை. அடுத்தடுத்து நம்மளும் எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும்ல. ஏன்னா இவர் கதிரவன் ஒருவரையே எம்எல்ஏ ஆக்கணுங்கிற எண்ணமா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? அந்த போட்டியில் கூட இவருக்கு கெட்ட பேர் ஏற்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே அப்படி கூட நினைக்கலாம். சரி, அவர்களுடைய நினைப்பு. அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல பதவிகளை பெறணும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். வெங்கங்குடியில் சிமெண்ட் ரோடு மிக கேவலமாக இருக்குது, தார் சாலை மிக கேவலமாக இருக்குது, மின் விளக்கு கிடையாது, ஒரு 15 வீடு இருக்குது, அந்த இடத்துல உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பி போகுது, அந்த மின்கம்பத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி பல முறை மனு போட்டிருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் செய்தியாக எடுத்துக்கங்களே. உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அறுசுவை உணவு உண்ட பிறகுதான் நீங்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கோரிக்கைகள் அரசாங்க அதிகாரிகள் நிறைவேற்றட்டும் அப்படின்னு தான் என்ன பண்ணாம எல்லாருமே. நீங்க துண்டு சீட்டு அப்படியே வச்சிருக்கீங்க. எங்களுக்கு ரேஷன் கடையில் இலவச அரிசி கிடைக்குது, அதை வச்சே நாங்கள் அறுசுவை உணவு நாங்கள் பண்ணிடுவோமே. எதுக்கு நீங்க அறுசுவை உணவு 4 வருஷம் கழிச்சு எதுக்கு அறுசுவை உணவு கொடுக்குறீங்க? அதை நீங்க முதல் வருஷத்துலேருந்தே தொடங்கி இருக்கணும்ல. உங்கள் பகுதிக்கு மாதந்தோறும் வருவார். 2021 கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் அல்லவா? 2021 இருந்தே மக்களை நல்லா கேட்டுங்க. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே, அனைத்து தமிழ் குடி சாதியை சேர்ந்த மக்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2021 மாதம் ஒரு குறிப்பிட்டு ஒரு இடத்தை போட்டு இந்த இடத்துக்கு நான் வருவேன். ஒரு 5 ஏக்கர் 3 ஏக்கர் பலப்பளவில் நான் மனு வாங்குவேன். அந்த மனுவை அரசாங்க அதிகாரிகளுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். வெங்கங்குடியில் குண்டும் குழியுமா, என்னுடைய நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலையே குண்டும் குழியுமா இருக்கா, மோசமா இருக்கா, கான்ட்ராக்டர்காரங்க 10 ரூபா கூட சம்பாரிச்சுட்டு அந்த ரோட்டை மோசம் பண்ணிட்டாங்களா, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திட்டாங்களா, என்னுடைய நிதியிலிருந்து அந்த ரோட்டை சரி பண்ணுவேன். ஏன்னா மின்கம்பங்கள் உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட மின்கம்பங்கள் போகிறதா, 15 குடும்பங்கள் ஊசலாடி கொண்டு இருக்கிறதா, மின்கம்பங்கள் எந்த நேரத்திலும் சாய்ந்த அந்த 10 குடும்பம் செத்து போறது மாதிரி இருக்கா, அதை தடுக்கிறதுக்கு மின்கம்பத்தை மாற்றி அமைப்பேன், திருவிளக்கு அமைப்பேன், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மண்ணச்சநல்லூருக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பேன், சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றி, சமயபுரத்தை தாலுகாக மாற்றி, சமயபுரத்தை மாவட்டமாக உருவாக்கி அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வருவேன். ஏன்னா திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை தரக்கூடியது சமயபுரம். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி என்று இருக்கிறது. அதே போல சமயபுரம் சட்டமன்ற தொகுதி என்ற ஒன்றை உருவாக்குவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து அது போல செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா நான் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினரை இந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கேன், எனக்கு விமர்சனம் பண்றதுக்கு 1000 உரிமைகள் இருக்கிறது. என்னுடைய வரி பணத்திலே கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் வாங்குகிறார், என்னுடைய வரி பணத்துல தான் அமைச்சர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள். அப்படிங்கும்போது விமர்சனம் செய்யலாமே. எப்படி பேசிட்டானா யார் தெரியுமா, அந்த வேலையே வேண்டாம். அதெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்காது. இங்க யாரும் ஒன்றும் சோத்து களையல. ஏழை எளிய மக்கள் ஒரு இடத்துல சாப்பாடு போட்டால் சாப்பிட தான் செய்வாங்க, சோறுன்னா சாப்பிட தான் செய்வாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. உலகத்திலே தாங்க முடியாதது கொடுமையானது பசி ஒன்று தான். ஆனால் நீங்க 2021 தொடங்கி இருக்கும் 4 வருஷம் கழிச்சு சோறு போடுறோம், அறுசுவை உணவு கொடுக்குறான்னு சொன்னீங்கன்னா மக்களை அது இழிவுபடுத்தக்கூடிய சொல் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகையினால 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் எனில், நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் கடுமையான போட்டியா இருக்கும். சந்திரமோகன் ஒரு பக்கம் அனுதாபத்தின் அடிப்படையில் அவர் 2024 MP தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் ரொம்ப பரிதாபமான, அதாவது எப்படின்னா தோல்வியடைந்த நிலையில் இருக்கிறது. அனுதாப ஓட்டுகள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். திருச்சியில் இருக்க 9 தொகுதியில் 2021 வெற்றி பெற்றீர்கள், ஆனால் அது 2026 சாத்தியமில்லை. மிஞ்சி போனா ஒரு 4 தொகுதி ஜெயிக்கலாம். நீங்க 8, 9 ஜெயிக்கணும்னா இது போல அறுசுவை உணவு கொடுக்குறோம், நாங்க பணம் அதிகமாக கொடுக்குறோம்னா அந்த வேலை இங்க நடக்கவே நடக்காது.
2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சந்திரமோகன் களத்தில் நிற்கிறார். அவர் உறுதியாக நிற்பார், இறுதி வரை நிற்பார், விலை போக மாட்டார், நம்பிக்கையானவர், நாணயமானவர், உறுதியாக நிற்கக்கூடியவர். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் போன தடவை தோல்வி அடைந்திருக்கிறார். அந்த அனுதாபத்தில் எனக்கு ஒரு அனுதாபம் இருக்கு. ஏன் வெற்றி பெற்றவர்களே வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் மக்கள் பணி நல்லா செஞ்சால் வெற்றி பெறலாம். பார்க்கணும், நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை 1000 விமர்சனம் பண்ணுறோம். இப்போ நம்ம திருவரங்கத்தில் அவரை ஏதாவது விமர்சனம் செய்ய முடியுதா? ஏன்னா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் ஒன்றும் அறுசுவை உணவு கிடைக்கும்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு ஓட்டலை. வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன தேவைன்னு செய்கிறார் முடிஞ்சவர்களையும். அவர் ஒன்றும் அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவியில் இல்லை. அதனால தமிழ்குடி சாதியை சார்ந்த அமைச்சர் முத்திரையர் மக்கள் இந்த முறை விழிப்புணர்வாக இருக்கணும். முத்திரையர் மக்கள் விழிப்புணர்வாக இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முத்திரையரை தேர்வு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் தமிழ்குடி சாதியை சார்ந்த முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த ரங்கராஜ் பாலண்டார் சொல்லக்கூடியது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே சில முக்கிய விஐபிகளே கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக நிற்பார்கள். இதுதான் நடக்கும். இவருக்கு தகுதியான தொகுதி அப்படின்னா இவர் குன்னம் போகலாம், குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு போகலாம். ஏன் வேற விமர்சனம் நம்ம வைக்கிறோம்னா அடிப்படையாக இந்த நோட்டீஸே சரியில்லை. அறுசுவை உணவு உண்ண வாருங்கள் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டால் அது என்ன அர்த்தம்? அது எப்போ வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் போக்குவரத்து எதுலையும் எங்கள் எம்எல்ஏ கமிஷன் வாங்கலைங்க. அவர் வசதியாக இருக்காரு, வாங்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வசதி பணம் இது ஒன்றே ஒருவரை வெற்றி பெற வைக்கும் என்பது சாத்தியமில்லை. பெரிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் வந்திருக்கா? சமயபுரத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நகராட்சியாக கொண்டு வந்திருக்கீங்களா? திருச்செந்தூர் பழனின்னு சட்டமன்ற தொகுதி இருக்குது, சமயபுரத்தை சட்டமன்ற தொகுதி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி வெற்றி பெறுவோம்னா, போன தடவை கல்லூரி மாணவர்களை வைத்து ஓட்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்து நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. இந்த தடவை நீங்கள் ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்க போகிறீங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம்? நிறைய கிடுக்குப்பிடி போடும். அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, பல சிக்கல் உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த சிக்கல்லேருந்தெல்லாம் நீங்கள் மாறணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் பகுதிக்கு வருகிறோம், உங்களுடைய கோரிக்கை மனுகளை சொல்லுங்கள், அதை அரசாங்க அதிகாரிகிட்ட சொல்லி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும்னு நீங்கள் சுவரொட்டி துண்டு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனால் அறுசுவை உணவு விருந்து வழங்க இருப்பதால் அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படி செய்யக்கூடாதுங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி முதல்ல இது மாதிரி நோட்டீஸே வைக்கக்கூடாது. இந்த நோட்டீஸ் என் கையில் மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் இந்த நோட்டீஸ் போயிருச்சு, அமலாக்கத்துறையிட்டையும் நோட்டீஸ் போயிருச்சு. ஒரு மக்கள் பிரதிநிதி ஊருக்கு ஊர் சோறாக்கி போடுறது அவருடைய வேலை கிடையாது. அதனால சோறாக்கி போடுறது நீங்கள் புண்ணியங்க, பசியாடுறது தானே, அதெல்லாம் ஒத்துக்கிறான். ஆனால் இப்படி நீங்கள் துண்டு சீட்டு போடக்கூடாது. இது அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கிட்டலாம் அந்த நோட்டீஸ் போயிருச்சு. அதனால மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி என்பது மிகவும் பரபரப்பாக இருக்க போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சந்திரமோகன் மிக வீரியமாகவும், காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் பெருசுங்கிற லெவலில் அவர் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி தமிழ்குடி சாதிக்கு கிடைக்கணுங்கிறதுல மட்டும் நம்ம தெளிவாக இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருச்சி மாவட்டத்திலேயே அதிகமான ரெட்டியார்கள் மன்னச்சநல்லூர் சேர்மன் முதற்கொண்டு அதிகமான ரெட்டியார்கள் ஒன்றிய பெருங்குழு தலைவராக சேர்மனாக இருக்காங்க. அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் முக்கால்வாசி அவங்க தான் இருக்காங்க. மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். துறையூர் மெடிக்கல் முரளி. அப்போ ஒரு தமிழ்குடி சாதியை சார்ந்த முத்திரையருக்கோ, முக்குளத்திற்கோ, வன்னியருக்கோ, வெள்ளாளருக்கோ, பிள்ளைமாருக்கோ, பல்லருக்கோ, பறையருக்கோ யாருக்கும் இல்லையா? பல்லர் பறையர்னு சொன்னால் யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா தமிழ் பேர் சொல்றதுக்கு தான் சாதி பேர் இருக்கு. தேவேந்திர வேளாளர்னா அதுல 18 சாதி இருக்கு. முக்குளத்தூர்னா அதுல கல்லரு, மரவர், அகமுடையர்னு இருக்கு. முத்திரையர்னா ஒரே சாதி, அவங்க ஒரு பெரும்பான்மையா இருக்காங்க திருச்சியில, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா பெரும்பான்மையா நீங்க இருந்து என்ன பண்றது? ஒற்றுமையா இருந்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு முத்திரையரை வெற்றி பெற வைக்கணும். அப்படி வெற்றி பெற வைப்பீங்களா? வாய்ப்பை கொடுங்கள். அதே நேரத்தில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவனர் தோத்தே போகணுங்கிறது அது அவருடைய திறமை. கடல்ல தூக்கி 2 பேர்த்தையும் போடுறான். நீந்த தெரிந்தவங்க தான் வரணும், நீந்த தெரிந்தவங்க தான் கடைக்கு வரணும். அப்படி நீந்த தெரிந்தவர்கள் யார் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்குடி சாதியை சார்ந்த தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை நம்ம ஒரு விழிப்புணர்வு செய்தியாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.